அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த குரோதி வருடத்தின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சஷ்டி, திருவாதிரை நட்சத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு, சஷ்டி விரதம் கூடிய நன்னாளில் இந்த குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்கின்றது. இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் பயணம் செய்வதால் மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் சூரியன் உச்சகதியில் தன் பயணத்தை தொடங்குவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொக்கநாதரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மீனாட்சி அம்மனுக்கும் இந்த மாதத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. மேலும் அம்மன் ஆலயங்களில் தேரோட்டங்களும் திருவிழாக்களும் மிக அதிகமாக இந்த மாதத்தில் நடக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றோம். அந்த நாள் சித்திரை 10ஆம் தேதி, அதாவது 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. ராஜ கிரகமான சூரியன் உச்சம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் சந்திரன் முழுமை பெறும் பௌர்ணமியை நாம் கொண்டாடினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். நித்திரையிலேயே வாழ்க்கையை கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்ரகுப்தனையும் சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையில் விநாயக பெருமானை வைத்து அருகில் வெள்ளியில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார்கள். சூரியன் உதிக்கும் கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கும் வேளையில் சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். மேலும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவில் நிலவை பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவருந்த வேண்டும். நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கு அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபடுவதால் நம் செல்வ நிலை உயரும். தேவையானவை தேவையான நேரத்தில் நடக்கும். சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்ரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், சித்திரை 3ஆம் தேதி புதன் மீனராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். சித்திரை 9ஆம் தேதி செவ்வாய் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 18ஆம் தேதி புதன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கான அனைத்து விசேஷ நன்மைகளையும் நிறைவேற்றி கொடுக்க போகின்றவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற உச்ச சூரியன் தான். நடைபெறுகின்ற 7 சனி மூலம் கஷ்டங்களை சந்தித்து வருகின்றீர்கள். ஆனாலும் இந்த மாதம் முடிவதற்குள் பெரியதொரு திருப்பம் ஏற்பட போகின்றது. மற்றபடி அனைத்து கிரக நிலைகளும் ஓரளவு சாதகமாகத்தான் இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 2இல் யோகாதிபதியான சுக்கிரன் உச்சமாக ராகுவுடன் இணைந்து அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் பகவான் ராசிக்கு பலமான யோக அமைப்போடு உங்கள் ராசிநாதன் சனியோடு கூடிய ராசிக்குள்ளேயே நின்றிருப்பது நீங்கள் சிலவித கெடுபிடிகளை சந்தித்தாலும் எப்படியோ காரிய வெற்றியை, மன நிம்மதியான பலிதங்களை அடைந்துவிட முடியும். மேலும் இந்த மாதம் 9ஆவது தினத்திற்கு பிறகு புதனும் சுக்கிரனும் உங்களது ராசிக்கு ஏகபோகமான சந்தோஷ திருப்புமுனைகளை அவர்களது பாதையில் நின்று ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றார்கள். ஆக குடும்ப சிரமம் விலகும். உங்கள் குடும்பத்தாருக்குள் நீடிக்கின்ற ஒற்றுமை குறைவு, பனிப்போர், கருத்து வேறுபாடு, அலைக்கழிப்புகள் முதல் வாரத்துக்குள்ளேயே முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்து விடலாம். அனாவசிய செலவினங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அத்தியாவசிய விஷயங்களை ஒழுங்குபடுத்திவிட இருக்கின்றீர்கள். உத்தியோகம், பொறுப்பு, பணி, பதவி விஷயங்கள் நீங்கள் விரும்பிய மாதிரி உயர்வுகளை தரும்.
இடமாற்றம், ஊதிய பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து சந்தோஷப்படுத்த போகின்ற மாதம். இந்த மாதம் ஞாயிறு, வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் அபரிமித உயர்வும் எதிர்பாராத பணவரவுகளும் காத்திருக்கின்றது. எதிர்காலத்திற்கான சிறப்பான அதிர்ஷ்டம் ஒன்றும் காத்திருக்கின்றது. மேலும் சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருக்கின்றார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசிப்படி 7 சனியில் பாத சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. பகைக்கிரக சேர்க்கையாக இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது. மருத்துவ செலவும் மனக்கவலையும் கூடும். எதிரிகளால் சில தொல்லை வந்து சேரும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் உங்கள் முன்னேற்றத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். எனவே இந்த காலத்தில் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும். படித்து முடித்த உங்கள் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்யாணம் கைகூடும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த தடை அகலும். அண்ணன் தம்பிகள் உங்கள் எண்ணம் போல் நடந்து கொள்வார்கள். அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அணிந்து அழகு பார்க்கும் வாய்ப்பும் உண்டு. பொருளாதார நிலை திருப்தி தரும். மேலும் சித்திரை 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். எதிர்பாராத விதத்தில் தனலாபம் கிடைத்து பழைய கடன்களை, பாக்கிகளை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். மேலும் சித்திரை 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பணியை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் மனதில் இடம்பெறுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் சித்திரை 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பகவான் செல்கிறார். குரு பயிற்சி நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவரது பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. உத்தியோகத்தில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த காலத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு கவசம் பாடி குருவை வழிபடுவது நல்லது. மேலும் சித்திரை 23ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகோதர விரோதங்களை எதிர்கொள்ள நேரிடும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது அரிது. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். கும்பராசி பெண்களுக்கு குடும்ப நிர்வாக பொறுப்பில் சில தவிர்க்க முடியாத தடுமாற்றம், வீண் வாக்குவாதம், தனப்பற்றாக்குறை, ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கி வீண் விரயம் செய்தல் போன்றவைகளும் உடன் இருப்பவர்களில் மனசஞ்சலம், குழப்பம் உண்டாகும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுதலை ஒதுக்கி வைத்தால் பல சங்கடங்களில் இருந்து விடுபடலாம். பிள்ளைகளிடமும் கணவரிடமும் வார்த்தைகளில் கனிவை காட்டி அவர்களை உங்கள் பக்கம் திருப்ப முயலுங்கள். விட்டு கொடுத்து செல்வதே சால சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்பகம், முழங்கால், முதுகு தண்டுவடம் போன்றவற்றில் உபாதைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயர்த்தி கொள்ள நல்ல நண்பரை தேர்வு செய்து நட்பு கொள்ளுங்கள். அனைவருடனும் பணிவுடன் பேசி பழகுங்கள். வீண் வரட்டு கோபத்தை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். தகுதிக்கு மீறி ஆடம்பர செலவுகள் செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு கவன தடுமாற்றம், உடன் இருப்பவர்களால் ஏமாற்றப்படுதல், நீங்கள் ஈடுபடுகின்ற முயற்சிகளை தோல்வியை தருதல் போன்ற பலன்கள் என்பதால் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கிணற்றில் இருக்கும் கல் போன்று இருப்பதே எதிர்கால நன்மைக்கு வழிவகை செய்யும். இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபட்டு வாருங்கள். இந்த சித்திரை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.